வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழ். நான் அக்ஷிதா கோபால். இது நம்மோட ஷோ சூப்பர் சண்டே. உங்க டெய்லி டோஸ் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹெட்லைன்ஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், பிரேக்கிங் அப்டேட்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃபயரி டிபேட்ஸ். ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடும் இந்தியாவும் உலக நடவடிக்கைகளும் எல்லாமே எடுத்துட்டு உங்களுக்கு முக்கியமான செய்திகள் எல்லாமே கொண்டு வருவோம். ஹெட்லைன்ஸ் மட்டும் இல்லை, அதோட பேக்ரவுண்ட், கான்டெக்ஸ்ட், அனாலிசிஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த எபிசோடில் என்னோட காலீக்ஸ் பிரமோத் மாதவ் மற்றும் அனகா கேஷவும் சேர்ந்து இன்னைக்கு நடந்த முக்கியமான அப்டேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் இன்சைட்ஸ் மற்றும் இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன்ஸோடு உங்கள் கூட இருப்பாங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். இதுதான் சூப்பர் சண்டே. நியூஸும் அனாலிசிஸும் டிபேட்டும் ஒரு இடத்துல. நம்ம இன்னைக்கு டாப் ஸ்டோரி. முதலமைச்சர் விஜய் நாளை கரூருக்கு செல்றார். கரூர் ஸ்டாம்பீட் சம்பவத்துக்கு பிறகு இதுதான் முதலமைச்சர் விஜயோட முதல் கரூர் விசிட். அங்கே அவர் விக்டிம்ஸோட ஃபேமிலி சந்தித்து அவர்கிட்ட கொஞ்சம் ஜாப் அப்பாயின்மெண்ட் சர்டிஃபிகேட் கூட வழங்க போகிறார். இந்த விசிட்டை நிறுத்தினாலும் திமுக பல முயற்சிகளை எடுத்தாது. என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணது, அப்புறம் சிபிஐக்கு லெட்டர் அனுப்பினது, அது மாதிரி பல டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போது விஜயோட கரூர் பயணம் இப்போவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு போவாங்க. அதனால ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன, மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, இதை பற்றி நம்ம காலீக் பிரமோத் மாதவோட ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நாளைக்கு கரூர் போகிறார். கரூருக்கு இவர் 2025 செப்டம்பர் 27க்கு அப்புறம் இப்போ தான் முதல் முறை போகிறாரு. ஏன்னா அன்னைக்கு தான் அந்த ட்ராஜிக்கான கரூர் ஸ்டாம்பீட் நடந்துச்சு. அதில் 41 பேர் இறந்து போனாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருடைய இந்த விசிட்டில் ஒரு 32 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுக்கான ஆர்டரை கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதையே இப்போ ஒரு பெரிய விஷயமா கோர்ட்டில் பிஐஎல்ஸும் ஃபைல் பண்ணுறதுக்கான மென்ஷனும் வச்சுருக்காங்க. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் இதை ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா முதல்ல அது நடக்கட்டும், யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு ஏன் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோ கோர்ட்டு இப்போ சொல்லியிருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கேஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் செந்தில் பாலாஜியோட ஒரு எபிசோடும் தனியாக போச்சு. அதாவது செந்தில் பாலாஜியில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்லி திருநாவுக்கரசருடைய கைதை வச்சுட்டு அவரும் செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் மேலேயும் சம்மன்ஸ் கொடுத்து அவங்கள விசாரணைக்கு காவல்துறை வர சொன்னாங்க. அதுக்குள்ளே அவங்க போயிட்டு கோர்ட் அப்ரோச் பண்ணி இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியிருக்காங்க. அந்த பெயிலில் முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு எஃப்ஐஆரில் அவர் பேரே இல்லை, இருந்த போதும் ஏன் அவருக்கு சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அசோக் குமார் செந்தில் பாலாஜியோட தம்பின்றனால தான் அவருக்கும் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த கான்ஸ்டிடியூவன்சியில் எம்எல்ஏவாக அவங்கள செயல்பட விடாமல் தடுக்க பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே இப்போது பைபோல்ஸ் இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அரசு தரப்பில் சில மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குது, ஆனால் அதை அழிக்கவும் பார்த்துருக்காங்க. அதனால தான் நாங்கள் சம்மன்ஸ் கொடுத்து இவங்களை விசாரிக்க கூப்பிட்டுருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கோர்ட் இருந்த போதும் அடுத்த ஆர்டர்ஸ் வர வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அவங்க தம்பிக்கும் கண்டிஷனல் பெயில் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நடுவில் அரசு சைடிலேருந்து இப்போது அவங்களுக்கு அரசாங்க வேலை தரப்போகிறாங்களா இல்லைன்ற பற்றிலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் உள்ளே இருக்க சோர்ஸஸ் நமக்கு இதை சொல்லியிருக்காங்க. இதையும் இப்போ எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நைனா நாகேந்திரன் இது அரசியல் காரணங்களுக்காக தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சரிதான், ஆனால் இருந்த போதும் முதலமைச்சர் அன்னைக்கு அந்த டிராஜிக் சம்பவம் நடக்கும்போது அவர் அங்கே இருந்திருக்கணுன்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. அதே சமயத்தில் ஏன் விஜயபாஸ்கர் அங்கேருந்து ராஜினாமா பண்ணார் அந்த கான்ஸ்டிடுவன்சியில் அப்படின்ற கேள்வியும் அவர் கேட்குறாரு. ஆணை பிறப்பிக்கப்பட்டது என்பது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம். பட் ஆனால் அன்னைக்கு கரூர் நடந்த சம்பவத்திற்கு அவர் அன்றைக்கு அங்கிருந்தே ஒரு ஆறுதல் கூறியிருந்தால் இதை விட அது இன்னும் நன்றாக இருந்தது. அன்றைக்கே கூட இருந்து ஆறுதல் கூறியிருந்தால், நான் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டாரு, முதலமைச்சராக வந்ததுனால இன்னைக்கு கருணை அடிப்படையில் ஆணை கொடுக்கறது அதை பற்றி ஒன்றும் தவறில்லை. அன்றைக்கே கூட இருந்து ஆறுதல் சொல்லியிருந்தால் அதை விட இன்னும் பெரிய மரியாதையாக இருந்தது. இல்லை, உண்மையில் இது முழுக்க அரசியல் காரணம்தான். ஒன்று, அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்ய. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். ஸோ நாளைக்கு முதலமைச்சர் விஜய் கரூரில் இருப்பாங்க. இது டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களோட இந்த எபிசோடில் பம்மல் தி கந்தசாமி தாவேக்காவோட ஸ்போக்ஸ் பர்சன், அப்புறம் கே ராஜேஸ்வரி திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் ஜாயின் பண்ணுறாங்க. வணக்கம் ராஜேஸ்வரி மேடம், உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வரேன். ஏன் இவ்வளோ வாட்டி திமுக இந்த விசிட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க மேடம்? ஆக்சுவலி இந்த கேள்வியை முதல்ல தவறுன்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு இந்த முதல்வர் பயணத்திற்கை தடுக்கிறது திமுகங்கிற அந்த கேள்விக்கே நான் வந்து பயங்கரமா அதுக்கு அப்போஸ் பண்றேன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து அவர் இப்ப தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. ஏன் அவர் கரூர் போகல? அப்ப யார் அவரை ஸ்டாப் பண்ணா? அந்த ஒரு கேள்வி இருக்கு. சரி, அதை விடுங்க. அதன் பிறகு சிஎம் ஆனாரு. He have all the powers. Then அப்படியே அவர் அங்க போகல. யார் அவரை தடுத்தா? அப்படி கிடையாது. இப்போ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துக்கு அந்த விஷயம் சிபிஐல இருக்கு, வழக்கு இருக்கும் பொழுது இவர் அங்க போய் ஒரு வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா அது பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா அப்படின்னா இல்ல. இதுல மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ங்கிறது யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்கு இந்த சோசியல் மீடியா மூலியமா. அவங்க முதலமைச்சர் இல்ல மேடம், அவங்கள முதலமைச்சர் அங்க போயிட்டு ஏதோ ஹெல்ப் உதவி கொடுத்தாங்கன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, இப்ப உதவி கொடுக்கறாங்களா கொடுக்கலையாங்கிறது நெக்ஸ்ட். இப்போ நீங்க அவர் கரூர் போறாருங்கவுமே நிர்மல்குமார் அண்ணன் என்ன சொல்றாரு, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அங்க போறத வந்து திமுக தடுக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து சொல்றாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க போறீங்க, நீங்க முதல்வர் அங்க போறதை யாரும் இங்க தடுக்கல. இப்ப முதல்வர் போறாரு, நலத்திட்டம் கொடுக்கறாரு, வேற விஷயங்கள் பத்தி பேசுறாருங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் அவரு வந்து இந்த கரூர் சம்பந்தம் விஷயமா, இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் விஷயமா எந்த விதத்திலயுமே பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தானே கரெக்ட். செந்தில் பாலாஜி நீங்க ஓகே, ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு. அதனால சரி, ஓகே. ஆனா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருக்கீங்க? விஜய் ஒரு அக்யூஸ்ட்னு சுப்ரீம் கோர்ட் கூட சொன்னாங்க அது மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு. அது வந்து அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க முதலமைச்சர் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுமோ? இல்ல அப்படி வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து அவங்க வந்து ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு அவங்க அந்த ப்ரொசீடிங் ஃபாலோ பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு ராங் திங். ஓகேவா? அதை அப்படி எடுத்துட்டு போயிருக்க முடியாது. ஆட் பண்றதுன்னா அப்பவே ஆட் பண்ணிருக்கணும். பட் ஆனா இப்ப நம்ம ஆட் பண்றது அப்படிங்கிறது வந்து அது சரியான விஷயம் கிடையாது. நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். மேலும் பாதவர்ஜுனா அண்ணன் அவர்களையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உதய் அவர்களுடைய வாழ்க்கைக்காக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து காவல்துறையினரை வைத்து 41 பேர் அங்கு கொன்று குவிக்கப்பட்டனர் அப்படிங்கிற ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறாரு. அப்ப இந்த விஷயத்தான் நீங்க சிபிஐல சொல்ல வேண்டியதானே? நீங்க மக்கள் இல்ல மேடம், அது கூட சொன்னோம், நம்ம அது கூட கவர் பண்ணோம், இது கூட கவர் பண்றோம், அவ்வளவுதான். அத நீங்க அங்க சொல்ல வேண்டியது. எப்படி நீங்க ஒரு கேஸ் வந்து முடியாத பொழுது இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் பொழுது இப்ப கரூர் போறாரு, இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி செட் பண்றாங்க பீப்புள் மைண்ட் செட்ட. பீப்புள வந்து ஒரு தூண்டில் மீன் மாதிரி பார்க்கிறதா தாவேக அரசுன்னு இருக்கு. இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, சத்தம் போடாம போயிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதா நீங்க என்ன பண்றீங்க? அங்க போறதுக்கு முன்னாடியே பீப்புளோட மைண்ட வந்து அவர் மீது இரக்கம் கொள்கிற மாதிரியான, அதாவது விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இரக்கம் கொள்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க. எவ்வளவு ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் சிபிஐ கேஸ் இருக்கும் பொழுது ஆதவ் அண்ணன் அவர்கள் வந்து எப்படி வந்து அதை பேச முடியும்? கந்தசாமி சார், உங்க ரெஸ்பான்ஸ் இந்த டைம்ல, இந்த சென்சிட்டிவ் டைம்ல முதலமைச்சர் அங்க கரூருக்கு போறாங்க, அந்த டைம்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்கணுமா? இல்ல, ஆக்சுவலா வந்து அது ஒரு இயல்பான பேச்சு. அது வந்து இதுக்காக பிளான் பண்ணி பேசுறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு கரூர்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து கட்சியில இணையறாங்க. இணையும் போது கரூர் ஞாபகம் வருது, கரூர சொல்றாங்க. இல்ல, ஆனா இன்வெஸ்டிகேஷன் சார், இது இன்வெஸ்டிகேட்டிவ் மேட்டர் இல்ல. இப்போ அதனால ஆட்சியில இருந்துச்சு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ல, ரெஸ்ட்ரெயின் பண்ணணும். அது எல்லாம் உண்மைதான், இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த மக்களை பார்க்கும்போது எங்களுடைய மக்கள் இறந்தாங்கல்ல, எங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வந்ததுல அந்த இது ஞாபகம் வரதான் செய்யும். அது மனித இயல்பு. அதை தாண்டி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியுதா? அன்னைக்கு தெரியலையா? அன்னைக்கு ஒரு நபர் கமிட்டி அமைச்சிட்டு இந்த சைடு அரசு அதிகாரிகள் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு தெரியலையா? அன்னைக்கு அரசியல்வாதிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தெரியலையா? இன்னைக்கு மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது திமுகவிற்கும் திமுக உள்ள ஆட்களுக்கு எல்லாம் தெரியுதா? அன்னைக்கு இதெல்லாம் தெரியல. ஏன்னா நீங்க அப்படியே ரீவைண்ட் பண்ணி அந்த சூழ்நிலை 10 மாசத்துக்கு முன்னாடி இதே சூழ்நிலையில டிவி டிபேட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இவர்களுடைய பார்வையும் இவர்களுடைய பேச்சும் எப்படி இருந்தது, இன்னைக்கு அப்படியே உல்டாவா இருக்கு. இதைத்தான் நம்ம அன்னைக்கு சொன்னோம். கண்டிப்பா வந்து உல்டாவா இருக்கு. இல்ல, என்ன உல்டாவா இருக்கு? அன்னைக்கு வந்து
அரசு அதிகாரிகளை வச்சு பேசும்போது நீங்க வந்து நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல முதலமைச்சர் கரூர் போறாரு, யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண? அன்னைக்கு ஆளுங்கட்சி நீங்க மேடம். அன்னைக்கு ஆதவர்ஜுனா அண்ணன் அவர்கள் அவருடைய வழக்கறிஞரை வைத்து அங்க எப்படி வேற ஒரு இடத்துல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து போட்டாங்கன்னு நீங்க சொன்ன கான்ஸ்பிரசி தியரியா இருக்கட்டும், அல்லது அங்க மதியழகன் எல்லா அதாவது போலீஸ் உள்ள வரும் பொழுது போலீஸ் பத்திரமா கொண்டு வந்து இங்க விட்டாங்கன்னு விஜய் அவர்கள் அறிவிக்கிறாரு. ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது நம்ம கொடி கட்டின வாகனம் உள்ள விடுங்கன்னு அறிவிக்கிறாரு. அப்ப ஆம்புலன்ஸ்ல தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதன் பிறகும் அந்த இடத்துல நின்னுட்டு பாட்டிலுக்கு 10 ரூபா, அதாவது மக்கள் சஃபர் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சும் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டுன்னு உங்களுக்கு தப்பா தெரியல. ஒரு இடத்துக்கு 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வந்தது உங்களுக்கு தப்பா தெரியல. ஆக்சுவலி 8:45 at நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் வீட்ல இருந்தே 8:45க்கு தான் கிளம்புறாருங்கிறது உங்களுக்கு ராங்கா தெரியல. இது எல்லாமே நீங்க வந்து ஒட்டுமொத்தமா திமுக மீது நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனை தவறா பண்ணிட்டு, அட்மினிஸ்ட்ரேஷனை தவறா பண்ணிட்டு, ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது பண்ணிட்டு அதை ஒட்டுமொத்தமா திமுக மேல திருப்பி மேனிபுலேட் பண்ணது நீங்க. நாங்க அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க பேசும்போது நான் குறுக்கவே வரல. நீங்க குறுக்க 10 கேள்வி வேணாம், 100 கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். ஆனா நான் பேசும்போது உள்வாங்கிட்டு எழுதிட்டு நீங்க கேளுங்க. இல்ல பழசையதான் திருப்பி பேச வைக்கிறாங்க, நான் பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்னைக்கு காலையில எங்க வரும்போது லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. கரூர்ல தான் பிரச்சனை நடக்குது. அகைன் கரூர்ல சட்டப்படி அவங்கதான் அனுமதி கொடுத்தாங்க 3 மணில இருந்து 10 மணி வரைன்னு. என்ன அனுமதி கொடுத்தாங்களோ அந்த டயத்துல தான் வந்திருக்காங்க. இன்னொன்னு மேல இருந்து பேசும்போது உங்களுக்கு கீழே சஃபர் ஆகுறது தெரியலையா அப்படின்றாங்க. அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், அன்னைக்கு வந்து இவங்க எல்லாமே பேசினது நாங்க, அதாவது நாங்கள் எதிரில இருக்கும்போது, எதிர்கட்சியா இருக்கும்போது, அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அவங்க இதை முறையா நடத்தணும்னு நினைச்சிருந்தா தாராளமா போலீஸ் போர்ஸ் நிறைய கொடுத்திருக்கலாம். ஆமா, போலீஸுக்கு நாங்க வந்து தேங்க்ஸ் சொன்னோம். ஏன் சொன்னோம்? ஆச்சரியமா இருந்தது. ஒரு பாலத்துல இருந்து உள்ள போட்டு போய் நடுவுல நிப்பாட்டி வைக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் 2 சைடு நல்ல பேரிகேட் போட்டு நடுவுல பஸ் போற மாதிரி வச்சிருந்தாங்க. அப்படி ஒண்ணு கொடுக்கலாம்னு கேட்டோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி 2 விஷயத்த நாங்க திருப்பி இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். மதுரை மாநாட்டுல எங்க தளபதியை எப்படி கூட்டு போய் எப்படி கூட்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். தயவு செய்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இது அரசோட கடமைன்னு சொல்லியிருக்கோம். அரசு அந்த கடமையில இருந்து தவறுனாங்க. இது வந்து அந்த அசம்பாவிதம் நடந்ததே அலட்சியத்தாலதான். அந்த அலட்சியத்துல தவறுதல் நடந்தது அந்த இதுல நடந்திருக்கு. அன்னைக்கு அதையும் தாண்டி பழிய தூக்கி போடுறதும் சரி, அது இல்லாம அரசு பரிபாலகங்களை ஃபுல்லா போய் அவங்க கூப்பிட்டு நிக்க வச்சு எல்லா நாடகமும் அரங்கேறியது. அதாவது 41 குடும்பத்தை இழந்துட்டு நாங்க பரிதவித்துல இருக்கும்போது அந்த இடத்துல அரசியல் பண்ணாங்க. அந்த இடத்துல அரசியல் பண்றதுக்கு இது கான்ஸ்பிரன்சி தியரி. இத நம்ம நிறைய பேசணும்னா பேசலாம். இது இன்வெஸ்டிகேஷன்லயே. ஆனா கந்தசாமி சார், ஒரே நிமிஷம். கந்தசாமி சார், நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா அது கூட இன்வெஸ்டிகேஷன்ல நடக்கும்ல. ஏன் விஜய் அங்கே லேட்டாக வந்தாங்க, ஏன் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க 3 ஹவர்ஸ்க்கு? நான் கூட கரூருக்கு போனேன் சார், நான் கூட பேசினேன் ஃபேமிலியோட. அவங்க சொன்னாங்க ஆஃப்டர்நூன் இருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க ஈவினிங் வரைக்கும், அதுக்கப்புறம் தான் விஜய் வந்தாங்க. அது கூட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நீங்க ஃபுல் கான்ஸ்பிரசி சொல்றீங்க, திமுக பண்ணாங்க இது அது அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் கொடுக்கலன்னு. உங்க சைடுல கூட ஃபால்ட் இருந்துச்சுல்ல? எங்க சைடுல ஃபால்ட் இருந்தது அப்படின்னா, நாங்க சட்டப்படி அவங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தது 3ல இருந்து 7 வரை. 12 மணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்றது எப்போதுமே ஒரு கூட்டத்துக்கு போகும்போது கூட்டம் ஆரம்பிக்கிறது எல்லா அரசியல் கட்சியும் முன்னாடி கூட்டம் சேர்றதுக்காக சொல்ற ஒண்ணுதான். அன்னைக்கு ஒரு தப்பு நடந்ததுனால இதை தூக்கி இதை ஒரு பெரிய பிரச்சனையா காட்டுறமே தவிர எல்லா இடத்துலயும் இது நடக்கும். எல்லா அரசியல் கட்சியும் இதை தான் செய்வாங்க. ஆனா அங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்தது 3ல இருந்து 7. அப்போ நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நான் வேற மாதிரி கேட்கலாம். 3ல இருந்து 7 தானே அனுமதி கொடுத்தீங்க, அதுக்கு முன்னாடி ஏன் கூட்டத்தெல்லாம் உள்ள அலோவ் பண்ணீங்க? போலீஸை வச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம்ல. அந்த இடத்துல தண்ணி கொடுக்கல, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணி கொடுத்தோம் எல்லா இடத்துலயும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க பார்ட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு, உங்க கட்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஒரு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மக்களுக்கு அரசாங்கம் தான். பார்ட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போனா பார்ட்டி இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு எங்களுக்கு ஒரு அனுமானம் இருக்கு. அதை தாண்டி பார்ட்டி காடர் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எதிர்கட்சிகள் வரலாம்,
இல்ல பார்க்கணும் நிறைய நடுநிலையாளர்கள் வரலாம், பொதுமக்கள் வரலாம். அந்த கிரவுட் அந்த இதெல்லாம் வந்து உளவுத்துறை தான் அவங்க கண்காணிக்கணும். ஆமா சரி. சோ அது கூட பெர்மிஷன் என்ன அது கூட கேட்டாங்க சார். நீங்க பெர்மிஷன் கேட்டீங்க, இவ்வளவு நம்பர் கொடுத்தீங்க, இன்னும் அதோட டபுள் வந்துருச்சாங்க. பெரம்பலூர்ல கூட்டம் கட்டு கடங்காம போச்சு. அப்போ எங்களுக்கு அறிவுறுத்தினாங்க, வந்தா இங்க வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. அப்ப நாங்க கேன்சல் பண்ணோம்ல. இத கூட அரசாங்கம் பண்ணிருக்கலாம், ஆனா எதுவும் பண்ணல. கேட்டா அரசியல். இது வந்து அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச very wrong actually. நீங்க you are not ஓகே ராஜேஸ்வரி மேடம் ஒரே ஒரு நிமிஷம். ராஜேஸ்வரி மேம் சொல்லுங்க. இல்லம்மா, ஆமா ஆமா ஆக்சுவலி he is normalizing everything அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் லேட்டா வந்தேன், அரசியல்வாதினா லேட்டா தான் வருவாங்க. நீங்க குறிப்பிட்ட நேரம், உங்க அறிக்கையில குறிப்பிட்ட நேரம் தான் 12. நீங்க லேட்டா, அதாவது 12 மணி வெயில்ல வித்தவுட் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க வந்து இப்ப 12 மணி வெயில்ல ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறதுங்கிறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க. நீங்க அதாவது முப்பெரும் விழா வந்து கரூர்ல நடந்தது. நீங்க ஆக்சுவலி யூ பிளான்ட் இன் சேலம். நீங்க சேலத்துல தான் பிளான் பண்ணீங்க, பட் நீங்க கரூர்ல நடத்துறீங்க. 1 நாள் தான் பர்மிஷன். அப்பையும் உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுடைய கரூர் மாவட்டத்தின் செயலாளர் மதியழகன் உங்களுக்கு சொல்றாரு, இங்க கூட்டம் அதிகமாகுது, காவல்துறையினர் சொல்றாங்க. இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு உள்ள கொண்டு போனது நீங்க. சரியா? இவ்வளவு டியூரேஷன் நீங்க இப்படி கையா ஆட்டலைனாலும் சிபிஐல நீங்க அததான் சொல்லிருக்கீங்க. உங்களோட ரிப்போர்ட் எல்லாமே அததான் சொல்ல. அதாவது accountability is very important நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க சார். பாயிண்ட் பை பாயிண்ட் போலாம். இல்ல நீங்க உங்களோட accountability is very important. Responsibility if you are நாங்க என்ன சொன்னோங்கறத நீங்க வந்து சொல்லி இததான் சொன்னீங்கன்னு அழுத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கருத்தை தாராளமா சொல்லுங்க, ஆனா நாங்க இததான் சொன்னோம்னு சொல்லாதீங்க. நீங்க சொன்னதுக்கு சார் எவிடன்ஸ் இருக்கு சார். சரி, லைவ் இருக்கு சார். வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? வாட்டர் பாட்டில் இல்லாம சார் அங்க இருக்க மக்கள் எப்படி இறந்தாங்கன்னா, நான் போய் சொல்றேனா சார்? மக்கள் எப்படி இறந்தாங்க? தண்ணீர் இல்லாம இடிச்சு கொஞ்சம் கூட புழுக்கமாகி அவங்க மூச்சு விட முடியாம இறந்திருக்காங்க. இடம் இல்லாம மரத்துல ஏறி மரக்கிளை உடைஞ்சு இதெல்லாம் நடந்துச்சு. ஆமா, ஆனா ஒரு அக்கௌண்டபிலிட்டியுமே எடுக்கல. நீங்க தாவேக்கா என்ன சொல்றாங்கன்னா அது போலீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இருக்குங்க. நீங்க உங்களோட எடுத்துக்க மாட்டீங்க. Why you are not rejecting everything? நீங்க உங்களுடைய அரசியல் கணக்குக்கு திமுக மக்களை பலி கொடுக்கிற அளவுக்கு தயாராயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி 5-6 இடத்துல நடந்த ரேலியில எதுவுமே நடக்கலையா? அங்கேயே நடந்தது. நீங்க அது மேல ஃபர்ஸ்ட் அரசியல் பண்றதை நிப்பாட்டுங்க. அரசியல் எவிடன்ஸ் இருக்கா? நீங்க சிபிஐல போய் இந்த சதி கோட்பாடுகள் சொல்லி இந்த ஊர் மக்களை ஏமாத்துறீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கொடி தூறீங்கல்ல, இந்த சதி கோட்பாடுகள் கொடி, இதையே நீங்க போய் சிபிஐல சொல்லல? சிபிஐல போய் சொல்ல வேண்டியதானே சார்? ஏன் சொல்லல? அங்க போய் நாங்க இத்தனை மணிக்கு சொன்னோம், இத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு அங்க ஒண்ணு உண்மையை பேசுறீங்க. அதாவது சிபிஐ கவர்மெண்ட் லாயர் கோர்ட்னு போனா அங்க உண்மையை பேசுறீங்க. வெளியில வந்து மக்கள் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? கோர்ட்ல என்ன சார் இப்ப இருங்க, கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? நாங்கள் விஜய் அவர்கள் அங்கு போவதை தடுக்கல, பட் he should not influencing the people because கேஸ் இருக்குன்னு சொல்ல வேண்டியது ஒரு எதிர்க்கட்சியோட கடமை. அது எப்படி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலும் அதை நீங்க எப்படி மாத்துறீங்க மக்கள் முன்னாடி கொண்டு போயினா, நீங்க வந்து திமுக வந்து இவங்களை வந்து கரூர் போக விட மாட்டேங்குது. சரி, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதானே? எதுக்கு போல அவரு? சரி, சிஎம் ஆகி இத்தனை நாள் ஆகுதுல, ஏன் கரூர் மக்களை போய் பார்க்கல? திருச்சி கிழக்குக்கு போனார்ல, திருச்சி கிழக்குக்கு இப்ப ரீசெண்டா போய் நன்றி சொல்ல போனார்ல, அப்படியே பக்கம் தானே. நீங்க அப்ப கரூருக்கு போல. அப்போ இத்தனை நாள் நீங்க ஏன் கரூருக்கு போகலன்னு திமுக உங்களை கேள்வி கேட்டது. நீங்க இப்ப போகிறது வந்து இன்ஃப்ளூயன்சிங் பீப்பிள், கேஸ் இருக்குங்கிறத சொல்ல வேண்டியது ஒரு எதிர்க்கட்சியோட கடமை. நாங்க சொல்லிக்கிட்டு இருப்போம். மேலும் இதை அதிகமாக கான்ஸ்பிரசியாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் நிர்மல்குமார் அண்ணனும் ஆதவர்ஜுனா அண்ணனும்ங்கிறது எங்களுடைய கருத்து. இது ஓகே ஓகே, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணட்டும். கன்சாமி சார் சொல்லுங்க. அதாவது இப்ப ஏன் போல, அப்ப ஏன் போல, இப்ப ஏன் போல, இதெல்லாம் கேள்வி கேக்குறாங்களே. இப்போ இவர்கள் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க கோர்ட்ல போய் ஒரு வார்த்தை கூட பேசல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீதிபதியே உணர்ந்து பேசிட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பொதுமக்கள் உணர்ந்து கேள்வி கேட்கிறாங்க. இதுல தாவேக்கா அப்படிங்கிறது இப்ப பார்வையாளரா தான் இருக்கு. பொதுமக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கோர்ட் கேள்வி கேக்குது. ஏன் வந்து நீ வந்து முதலமைச்சர் அங்க போறத நிப்பாட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. இவங்க என்னமோ நம்ம தான் வந்து கோர்ட்ல போய் கூட நம்மளுடைய ஆர்குமெண்டே வரல. இவங்க எடுத்த உடனே இவங்களுடைய எண்ணம் நீதிபதிக்கு தெரிஞ்சிருச்சு. நீதிபதி சொன்னது இது எல்லாமே. இது எதுவுமே தாவேக்கால இருந்து ஒரு ஆர்குமெண்ட் கூட பண்ணல.
இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஏன் முதலமைச்சரை கரூருக்கு போக விடாம தடுக்கிறீங்கன்னு. இவங்க என்னன்னா எங்களை நோக்கி இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்றது எதுவுமே நீதிபதிகளும் பொதுமக்களும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும். நாங்க கேட்கல, ஆனா எங்களுடைய எண்ணம் அதுதான். ஆனா எங்க வாயில இருந்து அந்த வார்த்தையே வரல, ஏன் தடுக்கிறீங்கன்னு. அது முடிஞ்ச பிறகு நாங்க கேக்குறோம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு. ஆனா இவங்க என்னமோ நான் கேக்குறேன், இல்ல நான் கேக்குறேன் சார், நான் கேக்குறேன். ஆர்குமெண்ட் பண்ணி இவர்கள் சொல்றாங்க அப்படின்னு. எங்களுடைய ஆர்குமெண்ட் அதுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நாங்கள் சொல்லுவதற்கு முன்னாடியே நீதிமன்றம் தெரிந்து கொண்டது, மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இவங்க என்ன இல்ல ராஜராஜேஸ்வரி மேடம், அல்டிமேட்லி அவங்களோட டிசிஷன். எப்போ போறது அவங்களோட டிசிஷன். 2 வாரம் முன்னாடி 2 வாரம் அப்புறம் எப்போ போனாங்க அப்போ கேட்கலாம். செப்டம்பர்ல ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு அப்போ ஏன் போலன்னு கேட்கலாம். இப்போ 1 வாரம் முன்னாடி இல்லைன்னா 1 வாரம் அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மேடம்? இல்ல இப்ப 1 வாரம் முன்னாடி 1 வாரம் அப்புறம் கிடையாது. இப்ப இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா பீப்புள்ங்கறத, ஏன்னா ஆல்ரெடி மனிபுலேட் பண்றதுல இவங்க they are very good about manipulating peopleங்கறதுனால இத இல்ல அது எப்படி சொல்றீங்க மேடம்? அது எப்படி சொல்றீங்க? இதுக்கு கூட நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றீங்க, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றீங்க. அவங்க முதலமைச்சருக்கு ரைட் இருக்கா? ட்ராஜடிக்கு அப்புறம் ஸ்டாம்பிங்க்கு அப்புறம் அங்க போயிட்டு விக்டிம்ஸோட மீட் பண்றதுக்கு, அந்த ஃபேமிலி மீட் பண்றதுக்கு முதலமைச்சருக்கு அந்த ரைட் இருக்கா? இல்ல முதலமைச்சருக்கு ரைட் இல்லன்னு நான் சொல்லல. ஐ அம் வெரி கிளியர். நான் சொல்றதுல அண்ணன் இப்ப சொன்னாரு சுப்ரீம் கோர்ட்க்கு ஏன் போனீங்க மேடம்? எஸ் மேம், லெட் மீ டெல் யூ. ஆக்சுவலி உச்சநீதிமன்றத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து எங்க கிட்ட நீங்க கேஸ் எடுத்துட்டு வரத கூட நீங்க வந்து ஆல்ரெடி வந்து அஜய் ரஸ்தோகி அவர்கள் இந்த வழக்கை வந்து இதற்காக அவர் தலைமையிலான விசாரணை குழு அப்படின்னு ஒரு விஷயம் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்க அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த ப்ராப்பரா கொடுங்க. இப்ப நாங்க அவங்க கிட்ட கொடுத்த பெட்டிஷன், இதற்கு முன்பாக ஒரு பெட்டிஷனர் ஆங்கிள் அப்படிங்கிறது இதுக்கு முன்பாக நாங்க அந்த கோர்ட்ல கொடுத்த பெட்டிஷன் ஆங்கிள் டோட்டலி டிஃபரெண்டா இருந்ததுனால நீங்க போய் இந்த இடத்துல போய் நீங்க கொடுங்க உங்களுடைய பெட்டிஷனை அப்படிங்கறது அவங்க வாபஸ் பண்ணி நாங்க இப்ப சிபிஐ தலைமையிலான இந்த இவர்கிட்ட போய் நாங்க கொடுத்திருக்கோம். அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு நல்ல ஜனநாயக விஷயம் தானே, இது வந்து அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. இதை நாங்க பண்றதுல இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ ஒரு இடத்துல ஒரு கட்சியினரால மிகப்பெரிய ஒரு இழப்பு நடந்திருக்கு, 41 பேர் கிட்ட அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கான கேஸ் இன்னும் நிலுவையில இருக்குது அப்படிங்கும் பொழுது இதை வந்து ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் வந்து போக்கஸ் பண்றதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். அவர் போக கூடாது, அவர் என்ன பேசினாரு, அவர் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி பேசினாரு அப்படின்னா இப்பங்க இடைத்தேர்தல் வருது, அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இல்ல மேடம். விசிட்ல ஏதோ கான்ட்ரோவர்ஷியல் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்க அஸ்யூம் பண்றீங்க விக்டிம்ஸ் மீட் பண்ணுவாங்க, அது முதலமைச்சரோட ரைட். விக்டிம்ஸ் மீட் பண்றது, ஃபேமிலி மீட் பண்றது, விட்னஸஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அது செப்பரேட் மேட்டர் இல்ல. எஸ், இப்போ நீங்க இப்ப ஆதவர்ஜுனா அண்ணன் வந்து இதுல இந்த கேஸ்ல இருக்காரு, புஷி ஆனந்த் அண்ணன் இருக்காரு, மதியழகண்ணன் அண்ணன் எல்லாருமே இதுல இருக்காங்க. அதாவது தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு எல்லாருமே இருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள் அங்க போகிறாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே அங்க போறாங்க. அப்ப இவங்க இந்த ரீதியில இவங்களை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிருக்கோம், இவங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குன்னு இந்த கேஸ்ல இருக்கும் பொழுது இப்ப அவர்கள் போய் நேராக பார்க்கிறதோ இல்ல அந்த விக்டிம்ஸ் கிட்ட நம்ம பேசுறதோ பயங்கரமா அந்த பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? அப்போ அந்த பீப்புள் கேட்டு மேனிபுலேட் ஆவாங்க தானே. இப்போ அது வந்து எந்த வகையில ஒரு மேலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேல போய் 31 பேருக்கோ 32 பேருக்கோ நாங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுப்போம்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அரசால ஒரு இயற்கை பேரிடரோ இல்ல வேற அரசால நிகழ்ந்த ஒரு விஷயமோ கிடையாது. இது ஒரு இண்டிவிஜுவல் கட்சியினுடைய அவங்களுடைய ஒரு பொறுப்பில்லாத தன்மை, அவங்க வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படியே காம்பன்சேஷன் கொடுக்க கூடாது, அப்படியே காம்பன்சேஷன் கொடுக்க சரி அவங்க தானே கொடுத்தாங்க. திமுகனாலே இதுதான் 20 லட்சம் கொடுத்தது, 20 லட்சம் கொடுத்ததே தவிர அதை வந்து கவர்மெண்ட் நம்ம எடுத்து கொடுக்க தேவையில்லை. அவங்க சொன்ன மாதிரி அவர் காசுல இருந்து அவர் கட்சி காசுல இருந்து அவர் 20 லட்சம் கொடுத்ததை யாருமே வேணாம்னு சொல்லல. அவங்க பண்றதை யாருமே வேணாம்னு சொல்லல. சரி சரி கந்தசாமி சார் ஒரே ஒரு நிமிஷம். ராஜேஸ்வரி மேடம் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். கந்தசாமி சார் சொல்லுங்க. எவ்வளவு போய் இதுலயே சொல்றாங்க ஒரு கட்சி தான் காரணம், இவங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அதுக்கு இவங்க யாரு ஃபர்ஸ்ட்? அன்னைக்கு அலட்சியமா இருந்தது அந்த அரசாங்கம் தானே. அன்னைக்கு பாதுகாப்பு கரெக்டா கொடுத்துருக்கலாம்ல. அலட்சியமா இருந்தீங்க, இவ்வளவு இழப்பு ஏற்பட்டத ஒரு கட்சி மேல பழிய போடுறாங்களே, இவங்களுடைய நோக்கம் அப்ப என்னவா இருக்க முடியும்? அப்புறம் ஏன் சார் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? இப்ப தூக்கி போட்டாங்க. Then why you get 20 lakhs to the people? பயம், இந்த திமுகவோட பயம். இந்த பதட்டத்திலேயே உச்ச நீதிமன்றத்துல போய் அவங்க
தவறான ஒரு செய்தியை சொல்ல போய் நீதிபதிய இப்ப நீங்க மனுவை வாபஸ் வாங்குறீங்களா இல்ல தள்ளுபடி பண்ணவான்னு கேட்டதுனால இவங்க மனுவை வாபஸ் வாங்குறாங்க. உண்மையிலேயே இவங்களுக்கு அந்த அந்த ஃபேமிலி மேல அக்கறை இருந்தா இல்ல அந்த இஷ்யூ மேல அக்கறை இருந்தா அவங்க மனுவை நேரடியா போய் அந்த எஸ்ஐடிலேயே கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? ஏன்னா இவங்க இதுல பாலிடிக்ஸ் பண்றாங்க. இவங்களுடைய உண்மை வெளிவந்துரும். அந்த மக்கள் வந்து இவங்களுடைய அரசாங்கம் இருக்கும்போது உள்ள அலட்சியத்தால இறந்தாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அரசாங்கமே அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திரு விஜய் அவர்கள் மீது பழி போட ட்ரை பண்ணாங்க. அது எல்லாமே வெளிவந்துரும். இவருடைய எல்லா இதுவும் வெளிவந்துரும். ஓகே, ஃபைனலா ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். ஃபைனலா நீங்க அட்லீஸ்ட் இவ்ளோ சொல்வீங்களா? ஆதிவ் அர்ஜுனா எந்த காமெண்ட் பண்ணாங்க ஒரு மாதம் முன்னாடி, அது தப்பு. இன்வெஸ்டிகேஷன் விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கு, அதனால இந்த மாதிரி காமெண்ட் இந்த டைம்ல பண்ணுறது அது தப்பா இல்லையா? அதாவது அது உள்நோக்கம் இல்லாம ஒரு கரூர்ல இருந்து நிறைய மக்கள் சேரும் போது அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அதனால அவர் சொல்றது, அவர் பேசிய வார்த்தைகள் தவறு அப்படின்னா சார் அவங்க அமைச்சர் சார், எமோஷன் செப்பரேட்டா வச்சிட்டு அவங்க அமைச்சர் தானே, பவர் பொசிஷன்ல இருக்காங்க. இல்ல அதுக்கு நான் சொல்றேன், இது தவறு அப்படின்னா அவர்கள் முறையாக அதை எடுத்து போய் அந்த எஸ்ஐடிலேயே கொடுத்திருக்கலாம். ஏன் அதை பாலிடிக்ஸ் பண்றீங்க? ஏன் அதை வச்சு வேற ஏதாச்சும் அங்க போக கூடாது? கரூருக்கே முதலமைச்சர் போக கூடாது, ஏன்னா கரூர் தனித்தீவு, முதல்வருக்கும் அந்த கரூரும் சம்பந்தம் இல்ல. ஏன் அப்படி எடுத்துட்டு போறீங்க? நீங்க அரசாங்கமா இருக்கும்போது அப்ப அது இன்ஃப்ளூயன்ஸா தெரியலையா? இல்ல அது கூட தப்பு சார், அது கூட தப்பு. நீங்க எது சொல்றீங்களா ஆதிவ் அர்ஜுனோட காமெண்ட் கூட தப்பா இருந்துச்சுன்னு, அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு? அது எந்த இடத்துல சொன்னது? உள்நோக்கம் இல்லாம சொன்னது. அது அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பண்ற தவறுகளை நான் எப்படி விஜய் அவர்களை வந்து அக்யூஸ் சொன்னது ராங்னு நான் இந்த ஸ்டேட்மென்ட்ல ஒத்துக்கறேன்ல, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஆதிவ் அர்ஜுனா பத்தி அண்ணன் அவர்கள் சொன்னது வந்து வெரி கரெக்ட் பேசுவாங்க. அவங்களுக்கு சரி எது தவறு எதுலாம் கிடையாது. அவங்க செய்யறது எல்லாமே சரி, மக்களை அப்படியே அவங்க செய்யறது எல்லாமே சரின்னு மக்களையும் நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு கான்ஸ்பிரசி தியரிஸ பேசக்கூடிய அளவுக்கு இல்ல அப்படியே ராஜராஜேஸ்வரன் சரி, என்னோட கவுண்டர் கேள்வி என்னன்னா, நீங்க கரெக்ட், நீங்க சுப்ரீம் கோர்ட்க்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொன்னாங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் கோர்ட்ல பண்ணாதீங்க, முதலமைச்சருக்கு ஃபுல் ரைட் இருக்கு கரூருக்கு போறதுக்கு, விக்டிம்ஸோட மீட் பண்ணுங்க. சோ அதனால உங்க ஸ்டெப் கூட தப்பு தானே? எஸ், நாம அந்த இடத்துல பெட்டிஷன் ஆங்கிள் ஆஃப் தி பெட்டிஷன் அங்க பேசப்பட்ட விஷயங்கள்ல வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு தவிர எங்களோட மோட்டிவ் தப்பு கிடையாது. அதாவது எங்களோட மோட்டிவ் வந்து should not influencing people, அந்த மோட்டிவ் நாங்க தப்பு சொல்லல. ஆனா நாம அதை எடுத்துட்டு போற விதத்துல நாம மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அதுக்காக தான் அங்க இருந்து வாபஸ் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போய் நாங்க வந்து ரஸ்தோகி அண்ணன் அவர்கள் தலைமையிலான அந்த விசாரணை குழு கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். எங்களுடைய மோட்டிவ்ங்கிறது விஜய் அவர்கள் அங்க செல்வதோ இல்ல அவர் அங்க போய் ஏதோ அவங்களுக்கான தேவைகளை கொடுக்கிறதோ கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், எங்களுக்கு தேவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இவங்க கூட நிறைய பேர் போவாங்க, அவங்க எல்லாம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காங்க. சோ அவங்களால பீப்புள்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடக்கூடாது. 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறது தாவேக்காவோட உரிமையா இருக்கலாம், அது அரசு அதை அவங்க கட்சியில இருந்து அவங்க எடுத்து கொடுத்துக்கலாம். ஆனா 31 பேருக்கு அரசு வேலைங்கிறது தாவேக்காவுடைய கட்சி பண்ண ஒரு மிஸ்டேக்காக இங்க 31 கவர்மெண்ட் ஜாப் எடுத்து கொடுக்க முடியாது. நிறைய ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, ஒரு ட்ராஜடிக்கு அப்புறம் சொல்லிட்டு தமிழ் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எங்க வியூவர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க இது பாலிடிக்ஸா இல்லையான்னு. ஒரு முதலமைச்சர் ஸ்டாம்பீட்க்கு அப்புறம் ட்ராஜடிக்கு அப்புறம் விக்டிம்ஸ் மீட் பண்ணாங்கன்னா அது பாலிடிக்ஸா இல்லையா எங்களோட வியூவர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. சரி சார் டைம் இல்லை. கந்தசாமி சார், ராஜராஜேஸ்வரி மேடம், தேங்க்யூ எங்க கூட இந்த எபிசோட்ல இந்த நிகழ்ச்சியை ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு முக்கியமான கேள்வி இப்போ இருந்திருக்கு, என்னன்னா விஜய் ஆட்சியில் தமிழ்நாடோட இன்வெஸ்ட்மெண்ட் மொமெண்டம் தொடருமா? ஏன் இந்த கேள்வி இப்போ கேட்குறாங்க? 2 முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. முதல் அப்டேட், பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட். இந்த திட்டத்தை விஜய் அரசு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்? என்வாயன்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லைன்னு காரணம் சொல்லப்படுது. ஆனால் இதனால சென்னைக்கு செகண்ட் ஏர்போர்ட் வருமா இல்லையா அதான் கேள்வி. அது மட்டும் இல்லை, எல்லா சிட்டியில் டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், எல்லா சிட்டியில் இன்னொரு ஏர்போர்ட் வந்துட்டு இருக்கு, சென்னையில் ஹால்ட் பண்ணியிருக்காங்க. 2வது அப்டேட், கைடன்ஸ் தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி இருக்குது, கவர்மெண்ட்டோட ஆட்சியோட சம்பந்தம் இருக்குது. அந்த ஃபர்மில் சீனியர் ஒஃபிஷியல்ஸ் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஈகோ சிஸ்டம் பற்றி புது கேள்விகள்
எடுப்பு இருக்கு. இந்த 2 டெவலப்மெண்ட்ஸோடு சேர்ந்து தமிழ்நாடோட இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்க்கு என்ன அர்த்தம், இதை பற்றி நம்ம காலீக் பிரமோத் மாதவோட ரிப்போர்ட் பார்க்கலாம். சென்னை மாநகரம் விரிவடைதனாலையும் இங்கே வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கனாலையும் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு ஏர்போர்ட், அதுவும் சென்னை பக்கத்துலேயே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்று வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் நிலத்தை ஒரு இடத்துல இயர்மார்க் பண்ணி அந்த இடத்த எடுக்கிறதுக்கும் எக்வயர் பண்ணுறதுக்கும் தமிழக அரசு 2019 ஒரு முடிவு பண்ணாங்க. அப்போது அங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு கிராமம் ஏகனாபுரம், அங்கே தான் முதல்ல அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இந்த இடத்துக்கு ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1005 குடும்பம் அங்கே இருக்குது. அந்த குடும்பமும் அவங்க இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 900க்கு மேலேயான குடும்பங்கள் இருக்கிற இடத்துல இந்த ஏர்போர்ட் வர மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே சதுப்பு நிலம் இருக்குது, அங்கே விவசாய நிலம் இருக்குது, அங்கே வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்ல நல்ல மழை வரும்போது அந்த இடத்துல தண்ணியை தேக்க வைக்கிறதுக்கான நிலங்களும் இருக்குது. இது மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஸோ இவங்க பேர் வச்சிருக்கிற இந்த க்ரீன் ஃபீல்ட் ஏர்போர்ட் அப்படின்னு பசுமை சார்ந்த ஒரு ஏர்போர்ட்டை உண்டாக்கணும், விமான நிலையத்தை உண்டாக்கணும்னு அவங்க நினைச்சாலும் அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட்டையும் அந்த இடத்தையுமே மொத்தமாக அதை அழிச்சிரும் சொல்லி அவங்க ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இப்போது முதலமைச்சராக இருக்கிற சி ஜோசப் விஜய் அப்போது தாவேகா தலைவராக இருக்கும்போதே அவர் பல போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டத்தை அவர் கொண்டு வரும்போது இந்த பரந்தூருக்கே அவர் நேராக போனார். அங்கே இருக்க மக்களையும் இடத்துல சந்திச்சார். அங்கே ரொம்ப தெளிவாக தமிழக வெற்றி கழகம் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கான ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லி செஞ்சுருந்தார். அவர் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு தகவல் வருது. அதாவது கிட்டத்தட்ட 1882 கோடி இதுக்குன்னு ஒதுக்கி அங்கே இருக்க நிலத்தை வாங்குறதுக்கான தமிழக அரசோட முடிவு ஆரம்பித்து அது போய்கிட்டு இருக்காது. 2019 அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் முதலமைச்சருமான அவர் கவர்மெண்ட்டு கீழே இந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதாக நமக்கு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே அந்த விமான நிலையத்தையும் கட்டலாம் அப்படின்ற முடிவும் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்காக வேறு நிலத்தையும் அவங்க வேறு இடத்தையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ திமுக என்ன சொல்லுதுன்னா, இந்த பரந்தூர் அப்படின்ற இடத்த சும்மா அவங்க தேர்ந்தெடுக்கலை, பல வகையான ஸ்டடீஸ் அங்கே பண்ணாங்க. அந்த இடம் எப்படி இருக்குது, அது ஃபீஸபிலிட்டின்னு சொல்கிறது, அதாவது எந்தெந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது, சென்னைக்கும் தலைநகரத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ண பிறகு தான் பரந்தூர்ன்ற இடத்த எடுத்ததா திமுக சொல்லுது. இருந்தபோதும் தாவேகா முதலே சொன்ன மாதிரி இந்த இடம் ஒரு சதுப்பு நிலம் மாதிரியும் இருக்குது, அங்கே நீர்நிலைகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே அந்த ரன்வேயை கட்டிட்டாங்கன்னா, ரன்வேன்ற இடத்துல தான் அந்த விமானம் தரை இறங்கணும், அங்கேருந்து தான் மேலே எழும்பணும். அப்படி ஒன்று கட்டிட்டாங்கன்னா மழை டைமில் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ அந்த இடம் ஒரு விமான நிலையம் கட்டுறதுக்கு சரியான இடம் இல்லைன்னு சொல்லி இப்போ இருக்க அரசு முடிவெடுத்து இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கிறதாவும் நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இருந்தபோதும் இங்கே இருக்கிற ஆல்ரெடி அதில் இன்வால்வ் ஆகியிருந்த பல பேர் ஏன் இப்படி பண்ணணும், மக்கள் ஒரு பக்கம் போராடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் ஒரு முக்கியமான ஒரு செயல் மட்டும் இல்லாமல் அங்கே பல வருஷம் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ண பிறகு தான் அந்த இடத்தையே எடுத்திருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் அங்கே ரிசர்ச் பண்ணவங்களும் சொல்லும்போது, இந்த பக்கம் என்வாயன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்டும் அங்கே இருக்க மக்களும் ரொம்ப தெளிவாக இது எங்களுடைய வாழ்வாதாரம், இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய இடம், தண்ணிக்கு ரொம்ப தேவையான இடம், இந்த இடத்துல விமான நிலையம் கட்டினீங்கன்னா பிரச்சனை தான் வருமே தவிர அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி லாபமும் கிடைக்காதுன்னு சொன்னனால அப்படி ஒரு முடிவெடுக்கப்பட்டதாக இரு தரப்பும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே. நம்ம அடுத்த ஸ்டோரி, தமிழ்நாடு அரசியலில் புது டிஸ்கஷனை உருவாக்கி இருக்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட லேட்டஸ்ட் ப்ரொபோசல். என்னன்னா, விசிகே தலைவர் தோல் திருமாவளவன் ஒரு புதிய யோசனை முன்வைத்திருக்கிறார். என்னன்னா, அவரோட கருத்து தாவேகாவும் திமுகவும் எதிரெதிராக ஒரு அலையன்ஸ், ஒரு கூட்டணியில் சேர்ந்து செயல்படணும். குறிப்பாக இந்தியா பிளாக் பற்றி, இந்தியா அலையன்ஸில் இணைந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு காம்படிஷன், ஒரு ரைவல் மாதிரி டுகெதராக ஃபைட் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு அரசியலில் புதிய கேள்விகளையும் புதிய ஸ்பெக்குலேஷன்களையும் உருவாக்கி இருக்கு. என்னன்னா, இந்த ப்ரொபோசலுக்கு அரசியல் கட்சிகளோட ரெஸ்பான்ஸ் என்ன? இது சத்தியமான கூட்டணியா இல்லை வெறும் பொலிட்டிக்கல் மெசேஜிங்கா? இது பற்றி பிரமோத் மாதவோட ரிப்போர்ட் பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அப்படின்றவர் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். ஏன்னா பல முறை பல வகையான ஸ்டாண்ட்ஸை பல அரசியல்வாதிகள் எடுக்கும் போதும் அரசியல் தலைவர்கள் எடுக்கும் போதும் இவருடைய ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப
தெளிவாகவும் யோசிச்சதாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது அவங்களோட ஆதரவை தமிழக வெற்றி கழகம்க்கு கொடுத்துருக்கு. அதனால் அவங்களுக்கு வன்னியரசு எம்எல்ஏ அவரும் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டராகவும் இருக்கார். ஆனால் இந்த தருணத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது வந்து மறுபடியும் பேசு பொருளாக இருக்குது. அது என்னன்னா, இந்தியாவுடைய நேஷ்னல் லெவலில் ஒரு எதிர்ப்பு ஆப்போசிஷனை கட்டமைக்க, அதாவது பாஜக அகேன்ஸ்டாக ஒரு எதிர்ப்பை கட்டமைக்கிறதுக்கு தாவேகாவும் திமுகவும் ஒன்றா வரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மறுபடியும் பேசு பொருளாக இருக்குது. இங்கே ரொம்ப தெளிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, காரணம் தன்னுடைய நேஷ்னல் பர்ஸ்பெக்டிவை முன்னாடி வைக்கிறாப்புல. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, என்னோட கட்சியிலேருந்து ஒரு தலைவர் இப்போ திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க, பட் அதை கூட நான் ஒதுக்கி வைக்க ரெடி. ஏன்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ன்றது என்னையும் தாண்டி, என் கட்சியையும் தாண்டி, தமிழ்நாடையும் தாண்டி இந்தியாவுடைய நலனுக்காக இது தேவைன்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்துட்டு தாவேகாவுக்கு கொள்கை எதிரி என்பது பாஜக. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக பாஜகவை எதிர்த்திருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா கொண்டு வந்தால் தான் இந்தியா பிளாக் ஸ்ட்ராங் ஆகுமா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவனுடைய இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது, இந்த வியூ பாயிண்ட் தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு புரிகிறதும் கஷ்டம், இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கும் புரிகிறது கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படிங்கும்போது இந்தியா பிளாக் எப்படி வலுவாக இருக்கும், இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினேன். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்கிறேன். ஏன் தனிப்பட்ட முறையை நாங்கள் என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல, தமிழ்நாட்டை மட்டும் நான் மனசில் வச்சுட்டு பேசலை, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் மனசில் வச்சுட்டு பேசலை. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும், அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேகாவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சிக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இந்த இடத்துல தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தாவேகாவும் அதில் இருக்கணும், பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதில் இருக்கணும். இதை தாவேகா கூட இப்போ வந்து கூட்டணி பேர் இல்லாமல் கூட்டணி இருக்கிற கட்சி தலைவர்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வைகோ வந்து திருமாவளவனுடைய இந்த பேச்சுக்காக அவருக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தெளிவாக தெரியுது அது சர்க்காசம்னு. இதுக்கு மேலே இந்த பக்கம் வந்தால் பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் வந்துட்டு திருமாவளவன் அவர் சொன்ன மாதிரியே ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அவர் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்க பார்க்குறாப்புல. இல்லை அவர் ஏன் இங்கே வந்தோன்னு யோசிக்கிறாரா, இல்லை ஏன் இங்கே இருக்கிறோன்னு யோசிக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. INDI கூட்டணி ஒரு கூட்டணி இருந்துச்சு, இப்போ அந்த கூட்டணி அங்கிருந்து இல்லை. இப்போ அடுத்தால வரக்கூடிய 2029 தேர்தலில் மீண்டும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உறுதியாக வருவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள், இன்னைக்கு நாங்கள் திமுகவோட நட்புறவும் இருக்கிறோம், இது பாலுக்கும் காவல் பூனைக்கும் காவல்ங்கிற மாதிரி உள்ள ஒரு பேச்சாக இருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காங்கிரஸ் கட்சி காலங்காலமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்த கட்சி. அது காவிரி பிரச்சனையா இருக்கலாம், முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கலாம், எல்லாம் துரோகம் செஞ்ச கட்சி. 2029 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் தான் வருவார் எந்த சூழ்நிலையிலும். இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய INDI இருக்கிறாங்களா? இல்ல. இன்னைக்கு இப்போ திமுகவில் இருந்து INDI கூட்டணியில் யாரும் இருக்காங்களா? இல்ல. அங்கே ஒரு கால் வச்சிருக்காரு, இங்கே ஒரு கால் வச்சிருக்காரு. அவர் ஏண்டா போனோம்னு நினைக்கிறாரா அல்லது இங்க ஏன் இருக்கிறோம் என்று நினைக்கிறாரா என்பதை ஒரு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். ஆனா ஒரு ஊடகவியலாளரா திருமாவளவன் ஒரு லாங் டைம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது பாஜக எதிர்க்கணும்னா எதிர்கட்சிகள் ஒன்றா வரணும் அப்படின்னு. ஆனா இப்போ இருக்கிற தற்போதைய தருணத்துல ஊடகவியலாளர் தான் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இங்கே தாவேக்காக 2 எதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று வந்து கொள்கை எதிரி, அதுதான் பாஜக. திருமாவளவன் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் என்னென்னா, தாவேக்காவுடைய அரசியல் எதிரி தான் திமுக. அப்போது இங்கே காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிற அந்த செயலில் ஈடுபட்டு திமுகவுடன் இந்த ஒரு நேஷ்னல் ஆப்போசிஷனுக்காக தாவேக்கா அந்த காம்ப்ரமைஸ் செய்யுமா? ஏன்னா இப்போ இருக்க தருணத்தில் இப்போ வரைக்கும் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற கரப்ஷனுக்கோ ஊழலுக்கோ இல்லை இங்கே பெண்கள் குழந்தைகளோட பாதுகாப்புக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற கிரைம்ஸுக்கும் காரணம் போதைப் பொருளனோ, இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் விட்டது திமுகனோ, அதே மாதிரி இங்கே வந்துட்டு நடக்கிற கரப்ஷனையும் கட்டுப்படுத்தாமல் விட்டது
ஊழலையும் கட்டுப்படுத்தாமல் விட்டது திமுகன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க காரசாரமாக விவாதமும் சண்டையும் போட்டுட்டு இருக்காங்க. ட்விட்டராக இருந்தாலும் சரி, அசம்பிளியாக இருந்தாலும் சரி. இதுக்கிடையில் திருமாவளவன் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறார். இது நடக்குமா இல்லையா என்பது தெரியல. ஆனால் கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரணும்னா 2029 எலெக்ஷனில் பாஜக அகேன்ஸ்டாக அவங்க கம்பீட் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வலிமையான எதிர்க்கட்சி நேஷனல் லெவலில் தேவை. அதுக்குள்ளே திருமாவளவன் இப்போது இவர் கொடுத்துருக்க ஐடியா செயல்பாட்டில் வருமா இல்லையான்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதன், இந்தியா டுடே தமிழ். இன்னைக்கு கடைசி ஸ்டோரி. பெங்களூருவில் இப்போ ஒரு மெகா கிராக் டவுன் நடந்துட்டு இருக்கு. என்னென்னா ஃபுட்பாத்ஸே ஃபுல்லாக க்ளீனப் பண்ணுறது, பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக திரும்ப உருவாக்கும் முயற்சி. ஆனால் இந்த பிரச்சனை பெங்களூருக்கு மட்டும் சொந்தம் இல்லை. சென்னையோடு சேர்ந்து நம்ம நாட்டில் பல நகரங்களும் இதே சேம் ப்ராப்ளம் நம்ம எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ணியிருக்கோம். நடக்க வேண்டிய ஃபுட்பாத்தில் கடைகள், வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால எல்லாரும் மக்கள் ரோட்டில் தான் நடக்க வேண்டிய நிலை. இப்போ சென்னையில் சிச்சுவேஷன் என்ன, சென்னையில் நிலைமை எப்படி இருக்குது? அனகா கேஷவ்ல இந்த ரிப்போர்ட் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம சென்னை மைய பகுதியில் இருக்கிற நார்த் உஸ்மான் ரோட் டி நகர்லேருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் ஷாப்பிங்னாலே டி நகர் தான் வரது அதிகம். அண்ட் இங்கே 2019 கடந்த அதிமுக அரசாங்கம் அண்டர் ஸ்மார்ட் சிட்டி ஃபண்ட் அங்கே ஒன்றிய அரசோட ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இங்கே 600 crores வரைக்கும் இந்த ஏரியாவை டெவலப் பண்ணியிருந்தாங்க, டி நகரை டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதில் 40 crores பெடஸ்ட்ரியன் பிளாசா பாண்டி பஜார்ல பில்ட் பண்ணி, இன்னொரு 40 கோடி ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு 6-7 years கழிச்சு இங்க நிறைய நடப்பாதை வியாபாரிகள் மறுபடியும் ரோடுக்கே வந்திருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் காம்ப்ளெக்ஸ் பில்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க ஸ்மார்ட் சிட்டி போல் பக்கத்துல. இங்கேருந்தே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பில்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆனா மறுபடியும் எல்லாருமே ரோடுக்கே என்க்ரோச் ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ஏன்னு கேட்டோம்னா, இங்க இருக்கிற வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்த காம்ப்ளெக்ஸ்ல லிஃப்ட் ஒழுங்கா வேலை செய்யல, அம்யூனிட்டிஸ் இல்ல, அதனால கஸ்டமர்ஸ்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வாங்குறது இல்ல. அதனால நாங்க ரன்னிங் கஸ்டமர்ஸ் மேலதான் எங்களோட வாழ்வாதாரமே டிபெண்டா இருக்கு. அதனால நாங்க இங்கே வியாபாரம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படியே தான் இருக்கு. இங்க இல்லீகல் ஆக்கிரமிப்பு நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா, அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங்ல 200 cars and 500 பைக்ஸ் பார்க் பண்ற அளவுக்கு வசதி இருக்கு. ஆனா இன்னைக்குமே அங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ஜீரோ. அதனால நம்ம பார்த்தோம்னா நிறைய பெடஸ்ட்ரியன்லயே ஃபுட்பாத் யாரெல்லாம் பொதுமக்கள் நடந்து போற இடத்துலயே நிறைய பேர் பைக் பார்க் பண்ணிட்டு போறாங்க. அண்ட் நடந்து போகும்போதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து பைக் ராங் ரூட்ல வரது ஜாஸ்தி. அவங்க ஏன் வராங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, மெயின் ரோட்ல டிராபிக் அவாய்ட் பண்ணிடலான்றதுக்காக ஃபுட்பாத்லயே அதுவும் வேகமா பைக்கை ஓட்டிட்டு வராங்க. இது எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஜிசிசி அண்ட் டிராபிக் போலீஸ் ஜாயிண்டா கோஆர்டினேஷன் கம்மியா இருக்கு. பார்க்கிங்கோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரிக்டா பண்றது இல்ல. ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் டெடிகேட்டடா கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஜீரோவா தான் இருக்கு. இந்த ஹோல் ஏரியாவையே 600 crores யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம இன்னைக்குமே பார்த்தோம்னா டிராபிக் பிரச்சனை ரொம்ப இருக்கு. ஏன்னா 2019 மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா டி நகர்ல மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால டிராபிக் கேயாஸ் எல்லாமே ஜாஸ்தியா தான் இருக்கு டி நகர் பொறுத்த வரைக்கும். நம்ம இதே பெங்களூர்ல நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, மல்லேஸ்வரத்துல அங்க இருக்கிற அமைச்சர் கிருஷ்ண பைரகவுடா ஒரு ஃபுட்பாத் கிளியரன்ஸ் டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுட்பாத்ல இருக்கிற இல்லீகல் ஆக்கிரமிப்பு, நடப்பாதை வியாபாரிகள் எல்லாருமே வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால அங்க பொதுமக்கள் நடக்கிறதுக்காக ஒரு ஃப்ரீ வாக்வே மாதிரி கூட இருக்கு. ஸோ அதே மாதிரி கூட சென்னையிலயும் மறுபடியும் பண்ணணும்ன்றது நிறைய பொதுமக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பெங்களூர்ல அந்த ஃபுட்பாத் கிளியரன்ஸ் டிரைவ் என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு, அதே மாதிரி சென்னையிலயும் டி நகர்லயும் இதே மாதிரி நிறைய வேற வேற பகுதிகள் இருக்கு. இதுலயும் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், பொதுமக்கள் சேஃபா ரோட்ல நடக்கணும். இது எல்லாமே தான் இங்க இருக்கிற பொதுமக்களோட கோரிக்கை. ஒளிப்பதிவாளர் டேனியலோட அனகா கேஷவ் ரிப்போர்ட்டிங் ஃபார் இந்தியா டுடே தமிழ்.